இதுதான் இந்த அபய மாலு. இதுதான் இந்த இது என்னன்னா ரைஸ். ஓனரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள்கிட்ட இளையபலா பேசுகிறேன். நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி வெளியில் வந்து நிற்கிறோம். நீ யாரையும் காணும், மணி ஆகிட்டு. எப்போதுமே வாரத்தில் இந்த முதல் நாள் எப்போதுமே பிள்ளைங்க சீக்கிரம் வராதுங்க. எதனாலன்னா அந்த ஒரு வெள்ளி சனி இதெல்லாம் அந்த டயர்டில் சீக்கிரம் எல்லாம் கிளம்பாதுங்க. அதனால் நம்ம வெளியில் நிற்கிறோம். பார்ப்போம். மணி வந்து கரெக்டாக 6:45 ஆகிட்டு. 6:45க்குனா நான் எப்போதுமே கார் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நான் நிற்கிறேன். இன்னும் வரல, ஆளை காணும். இன்னும் பார்ப்போம். எப்போதுமே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். காலம்பர் எந்திரிச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு டயரை செக் பண்ணிங்க. ஒரு 4 டயரையும் செக் பண்ணிங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுமாரி குனிஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் பூனைங்கன்னா படுத்து கிடக்கும். இப்படி குனிஞ்சு பாருங்கள். அதுமாரி பூனைங்கன்னா படுத்து கிடக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா நம்ம பார்க்காம எடுத்துருவோம். அது இன்ஜினில் அந்த ஹீட்டில் இருக்கும். அதேமாரி வந்து நிழலில் படுத்து கிடக்கும். தெரியாமல் அது மேலே ஏற்றிடுவோம். அது வந்து ரிஸ்க்கு தானே. அதேமாரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்தமாரி இன்ஜின் அந்த பேனட்டை ஓப்பன் பண்ணி இந்த லெவலில் இருக்க பாருங்கள், கூலண்ட் ஆயில் லெவலு, இதெல்லாம் மேலே நீங்கள் செக் பண்ணிங்க. டெய்லியும் செக் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா வெயில் காலம் வந்துட்டுல, அதனால் இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா அந்த மீட்டரில் இப்போ வர காரில் எல்லாமே வந்து சென்சார் காட்டும். அந்த சென்சார் அந்த ஹீட் அதிகமாகிச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டாகவே ஆகுது, அப்படியே நின்றுடும். இருக்கிற அப்படியே ரோட்லேயே அப்படியே நின்றோம். அப்புறம் போலீஸ் வந்து முக்கால போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. நமக்கு தான் ஃபைன் போடுவாங்க. நீ எல்லாம் செக் பண்ணி எடுக்க மாட்டியா, போக மாட்டியா அப்படின்ட்டு நம்மளாம் திட்டுவாங்க. அதேமாரி ஓனரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்ட்டுவாங்க. இதேமாரி பேட்டரியில் ஒரு சொல்கிறேன் பாருங்க. இந்த பேட்டரியில் வந்து இதை போட்டிருக்கு பாருங்க. இந்த குட்டு பச்சை கலர்னா குட்டு, இப்படி காட்டினா தெரியும் உங்களுக்கு. இந்த பச்சை கலர் காட்டினா குட்டு, இந்த ஒயிட்டு கலர் காட்டினா பேட்டரி சார்ஜ், ரெட்டுனா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். இதில் பார்த்துங்க, இந்த ஹோலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்தமாரி இங்கே இந்தமாரி பேட்டரி இந்த இருக்குல்ல கனெக்டரு, இந்த கனெக்டரில் இப்போ பூத்து போயிருக்கும். உங்களுக்கே தெரியும். இந்தமாரி லைட்டாக பூத்து போயிருக்கும். இப்போ பூத்து போகல, இதுமாரி பூத்து போயிருக்கும். இந்தமாரி பூத்து போயிருந்தீங்கன்னா அந்த வாஸ்லின் இருக்குல்ல, நம்ம இதுக்கு போடுறோம்ல லிப்புக்கெல்லாம், இந்த உதட்டுக்கெல்லாம் போடுறோம்ல, அந்த வாஸ்லின் எடுத்து தடவி விடுங்க. தடவி விட்டு அந்தமாரி திருப்பி உங்களுக்கு பூக்காது. நான் அப்படியே தடவி விடுவேன். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பூக்காது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா அந்த கண்டினியூட்டி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சார்ஜ் ஏறும். நம்மளும் ஒரு வழியாக ஸ்கூல் விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், பிள்ளைங்க லேட்டாக தான் இன்றைக்கி வந்துச்சிங்க. என்னன்னு தெரில. மணி இப்போ வந்து சவுதி டயத்துக்கு மணி வந்து கரெக்டாக 7:15. நம்ம ஊர் டயத்துக்கும் இதுக்கும் 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரும். நம்ம அடுத்து என்ன ஆகுனா, நம்ம எப்போதுமே நான் காஃபி சாப்பிட்டு ஒரு கேக் சாப்பிடுவேன். அந்த கடைக்கு தான் போக போகிறேன். எப்போதும் போல் ஒரு காஃபி ஒரு கேக், அவ்வளோதான். மார்னிங்கு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாம் இப்போ ரோடெலாம் பார்த்து திரும்புங்க. ரூல்ஸ்லாம் அதிகமாக இருக்குங்க. ஃபைனெல்லாம் எக்கச்சக்கமாக வருது. அதுமாரி இந்த சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு ஏறுறப்போ ஒரு சிக்னல் ஒன்று இருக்கும். அதெல்லாம் எல்லோ போட்டோடனே நின்றுருங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க. பொறுமையாக போங்க. இதே இந்த ரோடு இதுவே மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் இங்கே. அம்மா டிராஃபிக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது டிராஃபிக் இல்லாமல் தான் இருக்குது. இதோ இருக்குல்ல, இந்த இதோ இருக்கு பாருங்க சிக்னலு. இதை பார்த்து போங்க கரெக்டாக. இதுதான் ஃபைனு 3000 ரியால் ஃபைனு விழுந்துடும். இதுலேயும் விழுந்துடும். அந்த மெயின் ஃப்ளாஷ் அடிக்கும் பாருங்க, அதுலேயும் விழுந்துடும். அது வந்து சிக்னல் வந்து எங்கே இருக்குன்னா அது நல்லா காட்ட முடியாது இப்போ. அதனால் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ நான் அப்துல்லா ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிடுவோம். அப்துல்லா ரோட்டில் மலிக் ரோட்டில் வந்து யூட்டர்ன் எடுக்குவோம். அப்துல்லா ரோட்டில் தான் அந்த சிக்னல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. கிட்ட ஒரு நாளைக்கு கிட்ட இருக்கும்போது நான் காட்டுவேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறைநேரைகள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நான் திருத்திக்கிறேன். எப்படி வீடியோ எடுக்கணும், என்ன பேசணும், எதை பற்றி எடுக்கணும் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எடுக்கிறேன். அது வரைக்கும் அப்புறம் சிக்னல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் இப்போ யூட்டர்ன் எடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது இங்கே ஒரு சூப்பு இருக்கு, ராயல் மால்னு சொல்லுவாங்க. சூப்பு இருக்கு, அடிக்கடி இங்கே தான் வருவாங்க. பர்ஃப்யூமு இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். பிள்ளைங்க எடுக்கிறது அதிகமாக இங்கே தான் வருவாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நேராக தகசூசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோம். தகசூசி ஏன்டா போகிறா அப்படின்னு கேட்குறீங்களா?
நான் சொன்னேன் காலம்பர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கேக்கு காஃபி ரூம்லேயே போட்டுருவேன். அதுமாரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த கேக் வாங்குறதுக்கு அங்கே தான் வேற கடையில் இருக்கா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கடையெல்லாம் இருக்கு, அது நல்லா இருக்கும். அது $2.50 குப்பியலான்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். நம்ம ஊருக்கு காசுக்கு அப்படின்னாலும் ஒரு வந்துடும். அது $50 $53 கிட்ட வந்துடும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும், அது கேக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் அதை சாப்பிட்றேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். வேற ஏதாச்சும் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றேன். இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெரிய வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்க, என்னோட ஷார்ட்ஸ்ல வாயெல்லாம் கொள்ளாருது, சரியா பேசவில்லை. ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பான் பாருங்க, மொபைல் சரியில்லை, அது இல்லாம ரூம்ல பிரச்சனை. இந்திக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட சண்டை. அதனால நம்ம கரெக்டா ஃப்ரீயா வீடியோ போட முடியல. நம்ம மைண்டு அப்படியே ஒரு அப்செட் ஆயிடுச்சு. அது இல்லாம நம்ம கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம மொபைல் அப்படியே சார்ஜ் டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. பேட்டரி தான் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. ஊர்லலாம் வந்து சரி பண்ணணும். அதே மாதிரி வேற போனு தான் வாங்கி உங்களுக்கு நல்லா வீடியோ கண்டென்ட், நல்ல வீடியோ நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து போடணும். இது வந்து உருபா ரோடு. வேறு ஃப்ரீ ரைட் இருந்தா திரும்புங்க, நார்மல் ரைட்டே இருந்தா திரும்பாதீங்க. அதே மாதிரி வந்து அங்க ஒரு ஃப்ரீ ரைட் வரும், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். உருபா ரோட்ல இருந்து கட் பண்றது தகசூசி ரோடு. அது மாதிரி ஃப்ரீ ரைட் இருந்தா அது வந்து சிக்னல்ல எப்போதுமே ஒரு செகண்ட் நின்றுட்டு, ஒரு செகண்ட் இல்ல ஒரு 5-6 செகண்ட் நின்றுட்டு, 10 செகண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. பின்னாடி வரவன் ஆர்ன் அடிப்பான், பாப்பானா ஆர்ன் அடிப்பான். அதனால ஒரு 2-3 செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. பரவாயில்லப்பா, நம்ம ஊர் பல்சர் இங்க பார்த்தாச்சு. டெலிவரி பாய் நம்ம ஊர் பல்சர் இங்க டெலிவரி பண்றதுக்கு ஓட்டுட்டு இருக்காங்க. பஜாஜ் பாக்ஸரு பல்சரு எல்லாமே இங்க வந்துட்டு, நம்ம ஊர் மாரி இங்க வந்துட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் பார்த்தோமே இருக்கும். ஆனா இங்க டெலிவரி பண்றது கொஞ்சம் ரிஸ்க். கண்ணுக்கு முன்னாடியே நான் நிறைய இது இங்க பாத்துருக்கேன், ஆக்சிடென்ட் பாத்துருக்கேன். என் வீட்டு சைடே நிறைய பேர் இங்க ஆக்சிடென்ட் அடிபட்டு மண்டெல்லாம் உடஞ்சி அப்படியே துணி வச்சு போட்டிருந்தாங்க. சொல்றதுக்கு மனசு கஷ்டம். இந்த சிக்னல் தான் பாருங்க, இந்த சிக்னல்ல அந்த வண்டியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க யூட்டர்ன் ரைட்டு எடுக்கலாம். வண்டியெல்லாம் போகுதுல்ல, அதுக்கப்புறம் நீங்க ரைட் எடுக்கலாம். ஒரு 5-6 செகண்ட் நின்னா ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? இதுல ஏதாச்சும் ஒன்று இதாகிட்ட இடிச்சுட்டாங்கன்னா நம்ம மேலும் தப்பு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீ ரைட் தான், இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க். அதனால பொறுமையா போறதே உங்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லாம் கண்ணாமலன்னு வருவாங்க இங்க. ஏன்னா அவனும் இதுதான், அவனும் சிக்னல் ஓப்பன் பண்ணதானே, அதனால வந்து அழகா வேகமா வருவாங்க. நம்ம அழகா பொறுமையா போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போவோம். இதுதான் நம்ம பக்காலா, இங்கதான் நம்ம வாங்குவோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கலாம். இந்த இது நல்லா இருக்கும். நீங்களும் சவுதியில யாராச்சும் இருந்தா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த இது நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த கேக். இதுல வந்து 3 ஃபிளேவர் இருக்கு. இது வந்து மிக்ஸு, அந்த சின்ன சின்ன அந்த பழங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க, அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து பட்டர் ஒன்று இருக்கு, பட்டர் ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. இது எல்லாமே வந்து $2.50 தான். அது நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல, இதை வாங்கி சாப்பிடுங்கன்ட்டு. நல்லா இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் டிரைவருக்கு தான் நான் சொல்றேன். பக்கத்துல ஹோட்டல் இருக்காது, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கும், காலம்பர ஸ்கூல் விட்டு அடுத்து டியூட்டி இருக்கும். அதனால சொல்றேன். நான் ஒரு இது மாதிரி கேக் வாங்கி வச்சீங்கன்னா ஒரு கொஞ்சம் பசி கொஞ்சம் இது தீரும், அதுக்கு தான் சொல்றேன். இதுதான் தகசூசில பெரிய பள்ளிவாசன் சொல்லுவாங்க. நம்ம அடுத்து வீட்டுக்கு போவோம். அடுத்து காலேஜ் இருக்கு, நமக்கு காலேஜ் வேற போய் ஆகணும். காலேஜ் போயிட்டு அடுத்த மத்தியானம் போலதான் சமைக்கணும். அப்படியே வாரம் ஓடுறதே தெரியல, அவ்வளவு சீக்கிரமா வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனு உங்க வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியல, ஷேக் ஆகுது போனு.
நம்மளோட அந்த இது ட்ரைபாடும் ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கு. ஃபோனு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ அப்லோட் பண்ணதான் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும், எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி, எப்படி இருக்குது, பரவாயில்லையா இல்லை ஷேக் ஆகுதா ரொம்ப அப்படின்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேற ஒரு ஃபோன் எடுத்து நல்ல தெளிவாக இன்னும் தெளிவாக நல்லா சூப்பரான வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. இந்த ஃபோனு வந்து பழைய மாடல் ஃபோனு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2019 வாங்கினது, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதனால அதோட கண்டிஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம், பாய். வழியா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இது எதுக்கு மாட்டியிருக்கேன்னா, என்னோட ஃபோன் மைக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால தான் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டியிருக்கேன். இந்த மைக்கு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும், வாய்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இந்த மைக்கு மாட்டியிருக்கேன். பாட்டெல்லாம் கேட்கல, அதுக்கு தான். ஏன்னா ஃபோன் சரியில்லைன்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட அந்த சாதா ஸ்பீக்கரும் கேட்க மாட்டேங்குது, இந்த பேசுறதும் சரியா கேட்க மாட்டேங்குது. நம்ம ஃபோன் ஃபால்ட்டா இல்லை என்னன்னு தெரியல. பார்ப்போம், எல்லாம் ஊருக்கு வந்து தான் பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். நம்ம குளிச்சுட்டு அடுத்து காலேஜ் கிளம்பணும். ஓகே பாய். ரூம்ல என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது என்னன்னா ரைஸ், அடுத்தது என்னன்னா கொண்டக்கடலை கிரேவி மாரி வச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு போறோம். அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை எடுக்க போறோம். நம்ம ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு இந்த டைம், செம்ம டிராஃபிக்கா இருக்கும். இங்க சவுதி டைம் வந்து மணி 1:20 ஆகுது. செம்ம டிராஃபிக்கா இருக்கும். அதனால நம்ம ஸ்கூல்ல எடுக்க போறோம், இப்ப காலேஜ் எடுக்க போறோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறது தான் நல்லது. அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும். இப்ப நான் எந்த ரோடு போறேன்னா அப்துல்லா ரோடு, கிங் அப்துல்லா ரோடு போறேன். அப்படியே வண்டி அப்படியே நவுந்து தான் போகுது. நான் அப்படியே இந்த பக்கம் சர்வீஸ் ரோடுக்கு வந்துட்டேன். நான் சர்வீஸ் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்க, நான் சர்வீஸ் ரோடுக்கு வந்துட்டேன். உங்க ரோடு இது சவுதியில உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த ரோடுன்னு. கண்டிப்பா தெரிஞ்சுதான் நம்ம இதுல கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து இந்த ரோட்ல எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டர் சொல்ல முடியாது, ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு இங்க சிக்னல் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா இங்க 2 பக்கமும் பில்டிங் இருக்கு, அது இல்லாம ரைட் சைட்ல ஸ்கூலு. அதனால போறவங்க கிராஸ் ஆகுவாங்கன்ட்டு எல்லா இடத்துலயும் சிக்னல் இந்த ஏரியால வச்சிருப்பாங்க. பாருங்க, ஸ்கூலு 1:45க்கு 2:15 தான். அதுக்குள்ள பார்க்கிங் பாத்தீங்களா, இங்க ஃபுல்லா இருக்கு பாருங்க. ரைட் சைட்ல பாத்தீங்களா ஃபுல்லா இருக்கும். இங்க எப்போதுமே ஒரு போலீஸ் இருக்கும், எப்போதும் நிற்பாங்க. ஏன்னா ரோட் சைடு பார்க்கிங் பண்ணிடுவாங்க. ரோட் சைடு பார்க்கிங் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா டிராஃபிக் ஆகிட்டு எப்போதுமே இங்க போலீஸ் வந்து நிற்கும். இந்த வாட்டி இல்லை போலக்கு. நம்ம இது ரைட் சைட்ல தான் நம்ம ஸ்கூலு, ஆனா இப்படியே நம்ம போக முடியாது, இது ஒன் வே இது. அதனால இங்கே நேரா போயிட்டு ரைட் சைடு அடிச்சு யூட்டர்ன் அடிச்சு தான் வரணும்ப்பா. ஏன்னா இங்க போக முடியாது, செக்யூரிட்டி விட மாட்டாங்க. கரெக்டா அப்படியே போப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா, போப்பா. இவ்வளவு பெரிய ரோடு ஃப்ரீயா இருக்கு, அப்படி தடவுறான் பார்த்தீங்களா. இந்த மாரி சூடானி இந்த மாரி உள்ளவங்கள ஜாக்கிரதையா போகணும். வண்டியை ஓட்ட தெரியாது, பார்த்து கவனமா போங்க. ஃப்ரீயா இருக்கு ரோடு. அப்படியே எனக்கு என்னான்ட்டு அப்படியே தடவிட்டு அப்படியே போறேன். வாயில என்னமோ வச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு. நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போனா இங்க பார்க்கிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸ் கூட நம்ம இதுல சேனல்ல இருக்கும். ஏன்னா கரெக்டா வரணும், 1:30 மணிக்கு வரணும். இல்லைன்னா வந்து 1:45 கிட்ட வந்துடணும். இடப்பட்ட நேரத்துல வந்தோம்னு வச்சுங்களா ஃபுல்லா இருக்கும். வண்டி இங்கேயும் நவராது அங்கேயும் நவராது. ஏன்னா ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க பின்னாடி. பெரிய சிக்கலா இருக்கணும். இவனே எனக்கு என்னான்ட்டு வரான் பின்னாடி, போக மாட்டான். அப்படியே நின்றுக்கிட்டு மெதுவா வரான். அப்புறம் எல்லாம் என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோலாம் எடுக்குன்னு பார்த்தா டைம் இல்லை. காலம்பர போக வேண்டிய இது என்னதுக்கு டைமிங் நமக்கு மாறி போச்சு. கல்லூரிக்கு காலம்பரை எப்போதும் போயிடுவா.
இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் டைமிங் மாறி போச்சுனால எல்லாமே சொதப்பிச்சுன்னா காலம்பரே வீடியோ நிறைய எடுத்து போடலான்னு பார்த்தேன். அதனால கொஞ்சம் சொதப்பிட்டு டைம் கொஞ்சம் சொதப்பிட்டு. இந்த மாதிரி அங்கர் செக்ஷனு இந்த மாதிரி ஜாகிஸ் எல்லாம் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுவோம். ஆனால் வந்து சில பேர்லாம் இவனுக்கு ஏன் நம்ம இடம் விடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. பார்த்து இதுமாரிலாம் ஆக்சிடென்ட்லாம் ஏகப்பட்டு நடந்திருக்கு. நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல அவன் அப்படியே துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அவுட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பாட்லேயே அவுட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஓட்டுறவங்களும் தமிழ் ஆளாக இருந்தாலும் சரி, ஓட்டுறவங்களும் இந்தமாரி ஃபுட் டெலிவரி ஓட்டுறதுனாலும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. காரில் ஓட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தமாரி பைக்கில் ஓட்டுறவங்க ரொம்ப டேஞ்சரு. அதனால் பார்த்துவாங்க. இதுதான் நம்ம ஸ்கூலு. இங்கே தான் பார்த்து போனேன். நல்ல வேலைப்பா. இந்த சைடு ஒரு பார்க்கிங் கிடைக்கிது. பார்ப்போம், விட முடியும்னு நினைக்கலாம். நான் நைஸாக விட்டுருவோம் இங்கே. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நேராக போனோம்னா நம்ம பார்க்கிங் கிடையாது. ஓவர்னு விட்டுட்டு அப்படியே நம்ம வண்டி ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் உள்ள கார்லாம் வெளியே வண்டி எடுப்பாங்க. அதனால நம்ம கார்லேயே உட்காந்துருக்கணும். இந்த காரில் இல்லைன்னு வச்சிங்களா ஆன் எடுப்பாங்க. ஆன் அடிச்சுட்டு இங்கே என்ன யார் அப்படின்னு கேட்பாங்க. செக்யூரிட்டி இருந்தாலும் ஃபைனை போட்டுருவான். பாட்டு நம்பர் பிடிச்சி வச்சு ஃபைனை போட்டுருவான். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்டு எல்லாமே நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க தான். டெய்லியும் இப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம எப்போதுமே பேசிகிட்டு இருப்போம். இதேமாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் டியூட்டி முடியல. கரெக்டாக சவுதி டைம் இங்கே வந்து 6:30. நம்ம டயத்துக்கு 7:30, 8:30, 9 மணி ஆகுது. இன்னும் நமக்கு வந்து இன்னும் டியூட்டி முடியல. நம்மளோட மலாடிய பொண்ணு இங்கே துப்பட்டா எடுக்க வந்திருக்காங்க. ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து சைஸ் 10 மாற்ற வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு இன்னும் டியூட்டி முடியல, பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். இதுதான் இந்த அபயா மாலு. ஃபுல்லாகவே அபயாவாக தான் இருக்கும். பாருங்க, ஃபுல்லாக வந்து அந்த அபயா தான். இந்த துப்பட்டான்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில். இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அதான். போயிட்டு வந்தாச்சு. மேடம் பொண்ணை வந்து இறக்கி விட்டாச்சு வீட்டில். அப்பா சரியான டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அவ்வளோதான் டியூட்டி மட்டும் முடிஞ்சு மட்டும் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃப் டே 1. அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா எதனாலனா உங்களை நம்பி தான் நான் இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால்